இவர் தாங்க மேனேஜர் சதீஷ். ஒரு பெரிய ஹோட்டலில் மேனேஜராக இருக்கார். எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கிற ஒரு ஆள். இவர் தாங்க பீட்ரு. பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல வாயிலேயே வடை சுடுறவர். இது ராஜு. இவரால் வாய் பேச முடியாது, ஆனால் சிஸ்டம் வேலை எல்லாமே இவனுக்கு அத்துப்படி. இவன் தான் வெயிட்டர் சாய். இவனை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நேரில் பார்க்கணும். நம்ம எப்பவும் பார்க்குற ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. சார், கண்டிப்பாக உங்களுக்கு ரயில்வேஸில் வேலை வாங்கி கொடுத்துருவேன். உள்ளே நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். இனிஷியலாக ஒரு 15,000 மட்டும் டெபாசிட் பண்ணி விடுங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், நான் காசு அனுப்புகிறேன். எனக்கு எப்படியாச்சும் ரயில்வேஸில் மட்டும் வேலை வாங்கி கொடுத்துருங்க சார். சார், we are calling from Sun Consultancy. நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, கரெக்டாக? ஜாப் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துருவோம் சார். இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி மட்டும் நீங்கள் இப்போயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சார், எனக்கு இப்போயே நான் ஜாப் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. ஹலோ சார், எங்கள் சிவி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. பைத்தான், ஜாவா, டெஸ்டிங்னு நிறைய கோர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 30K மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2 monthsக்குள்ளே கோர்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். ஓகே சார், பேஸ்மெண்ட் மட்டும் பே பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகே சார். கேட்குதா? சார், ரோமன் தான் பேசிகிட்டு இருக்கேன் சார். சிஸ்டர், டாக்டர் சீட் கேட்டிருந்தேன் சார். சீட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஹலோ சார், எனக்கு மேனேஜ்மெண்ட்ல நிறைய லிங்க் இருக்குது சார். கண்டிப்பாக டாக்டர் சீட் வாங்கிடலாம். இப்போதைக்கு ஒரு 1 lakh மட்டும் அனுப்பி விடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. டேய், ஆப்ரேட்டர்லாம் பக்காவாக இருக்கணும். அதில் சேலரி கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்மளை நம்பி காசு அனுப்புவாங்க. டேய், மொத்தம் 5 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. நான் போய் வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், வாட்டர் பாட்டில் கொண்டு வர சொல்லியிருந்தீங்க. ஓ, மட்டையா? நம்மளே பெரிய திருடனுங்க. நம்மகிட்டே வந்து ஆட்டி. சொல்லுங்க. வாட்டர் பாட்டில் ஆட் பண்ணிருந்தோம். வெயிட்டர் கால் பண்ணி நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு எல்லாம் தூங்கிட்டோம். காலையில் வச்சு பார்த்தா பாட்டில் இருக்கு. ஆனால் வச்சிருந்தேன் 5 லட்ச ரூபா காணும். சரி, நீங்கள் இருங்க, நான் போய்ட்டு சிசிடிவி செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்கிறேன். சரியா சார்? ஐம் ஸோ சாரி. உங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர்னா உங்கள் பேக் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒரு 1 day டைம் கொடுங்க, அவனை தேடி கண்டுபிடிச்சி நான் கூப்பிட்டு வரேன். சரி, சொல்லுங்க சார். ஒரு 1 day கொடுத்துருங்க, நான் தேடி கண்டுபிடிச்சி சார். ஐம் ஸோ சாரி. 1 dayல எங்களால் அவங்க கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக அவங்க கொடுத்த எல்லா ஃபோனுமே அது மட்டும் இல்லாமல் ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சார், என்ன சார் இவ்வளோ அசட்டாக சொல்கிறீங்க? சார், உங்களால் தான் திருட்டு கொடுது சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நாங்கள் சோஷியல் மீடியாவில் போடுறோம் சார். சோஷியல் மீடியாலாம் வேணாம் சார். ஹோட்டல் நேம் டேமேஜ் ஆகிடும். எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த 5 lakhs ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீங்களாம் ஒன்றும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் எங்கள் ஹோட்டல் சைடு நாங்கள் கொடுத்துருக்கோம்.
சார் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ பண்ணித்தாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். டேய், நம்ம பசங்க எல்லாருக்கும் அவனோட ஃபோட்டோ அனுப்பிச்சு தேட சொல்லுங்க. அந்த நாய் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிங்க. அவனை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிறைய படித்த பசங்க ஒரு நல்ல வேலை கூட கிடைக்காம, ஒரு மொக்க வேலை கூட கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க. அந்த பாவப்பட்ட பசங்களை வச்சு ஏமாத்த போகிற பிளான் தான் இது. டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து போகிற இடத்துக்கு பக்கத்தில் இப்போ ஒரு பெரிய ஹோட்டலாக செலக்ட் பண்ணி அதில் உண்மையிலே 2 மாதத்துக்கு நான் வெயிட்டராக நடித்து என்னால் முடிஞ்ச நன்றி நம்பிக்கை அந்த மேனேஜருக்கு தரேன். அதுக்கப்புறம் அதே ஹோட்டலுக்கு நீங்கள் 2 பேரும் கஸ்டமராக வரீங்க. காசை கரெக்டாக எடுத்து பேக்கில் வைக்கிறீங்க. அந்த பேக்கை எடுத்துகிட்டு நான் ஓடுறேன். அவ்வளோதான். ஹாய் டியூட்ஸ். சோஷியல் மீடியான்னு சொன்னோடனே அந்த மேனேஜருக்கு பயம் அதிகமாகும். அவனே அந்த 5 லட்சத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லுவான். சார், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 5 lakhs டெபாசிட் பண்ணுறேன் சார். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இனிமேல் தான் நடக்காம. ஷூர். ஸோ நான் அடிக்க போகிற 5 லட்சம் ஒன்று, நீங்கள் அடிக்க போகிற 5 லட்சம் ஒன்று, மொத்தம் 10 லட்சம். வாங்க சார், எப்படி இருக்கீங்க சார்? இது அவனோட ஃபோட்டோ. இதை கொஞ்சம் அன்அஃபிஷியலாக விசாரிங்க. இந்த காசு செலவுக்கு எப்படின்னு ஒரு 5-6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே கண்டிப்பாக அடுத்த ஹெய்ஸ்ட்டை பிளான் பண்ணிடலாம். ஆனால் அடுத்த ஹெய்ஸ்ட் இதோட பெருசாக தான் இருக்கும்.